உங்களோட ஆட் தவிர ரெண்டு சொல்லுங்க. ஆக்சுவலி வாட் இஸ் நீங்க பண்ணதுல உங்களோட ஃபேவரட் ஆட்? ஐ நோ இட்ஸ் டஃப், பட் உங்களோட ஃபேவரட் ஆட், நீங்க பண்ணாத ஆட்ல ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஆட்? நான் பண்ணாத ஆட்ல பிடிச்ச ஆட் நிறைய இருக்கு. ஆமா, நான் பண்ணதுல ஃபேவரட் வந்து அது ஏன் அப்படின்னு சொன்னா, அதுதான் மொதல் கமர்ஷியல் நான் பண்ணது வைரல் ஆச்சு. குடிக்க மாட்டேனே நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவரு கொண்டு பண்ண, அது வைரல் ஆச்சு. அந்த வைரல் ஆகும்போது ஒரு அக்னாலஜ்மெண்ட்ல அது ஃபேவரட்ன்றதை விட அது முதல்ல கிடைக்கும் போது ஐ ஃபெல்ட் வெரி வெரி. ஆமா, அது ஆக்சுவலி பயங்கர அன்யூஷுவலி வைரல். ஆமா, அது கிட்டத்தட்ட ஏன்னா அந்த குடிக்க மாட்டேனே அந்த இதுவே வந்து கமல்ஹாசன் சார் வந்து அபூர்வ சகோதரர்கள் போடுவாரு. அந்த ராஜா கையை வச்சாவோட ஐடியா தான் அந்த மனோரமா அவங்களும் இவங்களும் பேசிப்பாங்கல்ல. அந்த அதுதான் இது. ஓ, அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இது பண்ணோம். அது சும்மாலாம் இல்ல, எல்லாம் இளையராஜா சார் கமல்ஹாசன் சார் எல்லாம் பண்ணி வச்சதுதான். அதான் இதுல நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. அது போடணும்ன்ற ஒரு ஐடியா வந்ததுதான். உங்களுக்கு நீங்க பண்ணாதது நிறைய இருக்கு, அவ்வளவுதான். சரி, ஜிடி நாயுடுல ஜம்ப் பண்ணிட்டு நம்ம வந்தோம்னா, இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் எடுக்கிறப்போ ஒரு டைரக்டரோட கிரியேட்டிவ் ஃப்ரீடம்ன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் நாட் அ மூவி ஃபார் யுவர் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லாமா இல்லையா? இல்லை, அப்படி முழுசா சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் உன்னோட லிமிடேஷன் இருக்கும்போது அதுக்குள்ளேயும் விளையாடுறது கிரியேட்டிவிட்டி தானே. நீங்க உங்களோட கிரியேட்டிவ் பொட்டன்ஷியல் நீங்க ஃபுல்லா டேப் பண்ணலன்னா அப்போ அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது முதல்ல போர் அடிக்க கூடாது. இன்னொன்று, ஃபேமிலி வந்து சில இதெல்லாம் வேணும் சொல்லுவாங்க. அதில் வந்து அதை நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. இப்போ சங்கர் சார் சொன்னார் ஒன்று, முதல்ல நான் வந்து எந்திரன் கமல்ஹாசன் சாருக்கு தான் எழுதினேன், அப்புறம் ரஜினிகாந்த் சார் வரும்போது நான் நிறைய மாற்ற வேண்டியிருந்ததுன்னு. ஸோ அதுவும் நீங்கள் பண்ண வேண்டி இருந்திருக்கும். இது எல்லாமே ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் தானே. அப்படி இல்லைன்னா இப்போ சங்கர் சார் வந்து அவ்வளோ ஹைலி கிரியேட்டிவ் அவரு. அதனாலதான் வந்து கமல் சாருக்கு இருந்தது ரஜினி சாருக்கு வித் ஈஸ் நம்ம பாக்குற மாதிரி ரஜினி சாருக்கே எழுதின மாதிரி இருக்கும்ல. ஆனா அது உண்மை, அது இல்ல. அப்போ அது ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல தானே பிறந்திருக்கும். அண்ட் இதுல வந்து நீங்க வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ் வரல இதுல. சத்யராஜ் சார், ஜெயராம் சார், டிட் யூ ஃபினிஷ் திஸ்? இது வந்து ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு. 50 days அந்த 52 days தானே அந்த படத்தோட. ஆமா, எப்படி? ஏன்னா அவங்க தான் காரணம். எல்லாருமே ப்ரிப்பேர்டா வந்துருவாங்க. ஆங்கிள்ஸ் நாங்க போலாமே தவிர இன்னொரு டேக் போறதுக்கான வாய்ப்பே நம்மளுக்கு கிடைக்காது. ஆமாமா, அடிச்சு நவுத்திடுவாங்க. எங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் கிளிச் இருக்கும். சில சமயம் நாங்க வந்து ஃபோக்கஸோ இல்லைன்னா அந்த மாதிரி டெக்னிக்கல் கிளிச்சில் வந்து நாங்க இன்னும் ஒன் மோர் கேட்போமே தவிர அவங்களுக்காக ஒன் மோர் கேட்டது அது ரொம்ப குறைவு. இல்லைன்னா அவங்க ஒன் மோர் கேட்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, மேடி சாரும் ஜெயராம் சாரும் ஒரு சீன்ல பேசணும். அதுல மேடி சாருக்கு ஒரு டைலாக் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயராம் சார் ஒரு ரியாக்ஷன் எடுக்க வேண்டி இருந்தது. எங்களுக்கு டைம்னால லைட்னால எடுத்து முடிச்சிட்டோம். அப்புறம் மேடி சார் டைலாக் முடிஞ்சோடனே, இல்லை கிருஷ்ணா, நான் இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது, இது கம்மி இம்பேக்ட் வரும், எனக்கு நல்லா வேணும்னு நெக்ஸ்ட் டே அவரோட க்ளோஸ்அப் மட்டும் தனியா ஷூட் பண்ணோம், ரியாக்ஷன் க்ளோஸ்அப். ஏன்னா அன்னைக்கு லைட் போயிருச்சு. நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ணோம். அவ்வளோ உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அப்படின்னா உங்களுக்கு எப்படி புஷிங் யூ டு பிகம் யா, அது நம்ம செய்யறது சும்மாதான். நம்ம ஒரு அவங்க பண்றது தான் வந்து the real impact that the film had.